ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈரல் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, லைட்டாக சீரகம் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது பச்சையாக நம்ம வேக வைக்கும்போது அது ஒரு டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். ஓகேவா? அதை எடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் நிறையா போட்டுக்கோங்க, கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக தரும். நான் பெரிய வெங்காயம் இருக்கங்காட்டி அதை ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் போட்டு அந்த பேஸ்ட் அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்லேயே நீங்கள் ஈரலை போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அடுத்து நான் ஈரல் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஈரல் நல்லா ஃப்ரை ஆகும் பாருங்கள். அதில் அந்த பச்சை வாசம் எல்லாமே போகும். ஓகேவா? ஈரல் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தண்ணி, தேவையான அளவு தண்ணி நல்லா வேகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா வேணாம் இருந்தால் போட்டுக்கோங்க. அடுத்து உப்பு போட்டு நெக்ஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபைனலாக மட்டன் மசாலா, கறி மசாலா தூள், மிளகுத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கரெக்டாக எண்டு ஸ்டேஜில் பண்ணுங்கள், அப்போ தான் ட்ரை ஆன அளவுக்கு. ஃபைனலாக கொத்தமல்லியை தூவி விட்டு ரெடி டு சர்வ். கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும்.